ஒரு படத்துல வந்த லிப்லாக் சீனுக்கு ஹீரோயினே ஓகே சொன்ன பிறகும் ஹீரோ இல்ல என்னால பண்ண முடியாது அப்படின்னு மறுத்த ஒரு 5 ஹீரோஸ் யாருன்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல 5th கழகத்தலைவன் மூவிக்காக உதயநிதி ஸ்டாலின் அவர் அந்த படத்தோட டைரக்டர் லிப்லாக் ஸ்டார்டிங்னு சொல்லியிருக்காரு. அந்த படத்தோட ஹீரோயின் நித்யா அகர்வால் அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. லிப்லாக் ஏதாச்சும் சர்ப்ரைஸ் வச்சிருக்காரு இருந்துச்சு வேணும் அப்படின்னாரு. சரி அவங்கள கேளுங்க அப்படின்னு நிதி வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்னங்க ஓகேன்றீங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அந்த சீனை சீட் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லி அந்த லிப்லாக் சீனுக்கு ஒத்துக்கல. ஆனா எடுக்கல, அது சீட் பண்ணி தான் எடுத்தோம். இதுல 4th சத்யா படத்துக்காக சிபி சத்யராஜ் அவரை ரம்யா நம்பீசன் அவங்க கூட லிப்லாக் அடிக்கணும் டைரக்டர் சொல்லியிருக்காரு. ஆனா பையன் தன்னை பார்த்து கெட்டு போட கூடாது அப்படின்னு அந்த சீனை அவாய்ட் பண்ணிருக்காராம். எங்க அப்பா நேத்து சீன்ல இது பண்ணாரு, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு யோசிச்சா பிரச்சனை, அதனால அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். இதுல 96 மூவியோட கிளைமேக்ஸ்ல விஜய் சேதுபதிக்கும் த்ரிஷாக்கும் லிப்லாக் சீன் இருந்திருக்குது. ஆனா அப்படி பண்ணனா அந்த படத்தோட ஃப்ளோவையே கெடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அந்த சீனை வேணாம்னு சொல்லிட்டாராம். அங்கே ஆக்சுவலாக வந்து லிப்லாக் இருந்தது கடைசியில். இல்லை சார் அது பண்ண வேண்டாம், ஏன்னா படம் ரொம்ப யதார்த்தமாக இருக்கிறதுனால. இதில் செகண்டா சிவகார்த்திகேயன் அவர் நடித்த ரெமோ படத்துக்கும் பிரின்ஸ் படத்துக்கும் அந்த படத்தில் வந்த ஹீரோயின் கூட லிப்லாக் சீன் இருந்திருக்கு. ஆனால் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டாராம் எஸ்கே. ஆமாம் எல்லாம் வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் வந்து இதுல ஃபர்ஸ்டா சூர்யா அவர் நடிச்ச மாற்றான் படத்துல அந்த படத்தோட ஹீரோயின் காஜல் அகர்வால் கூட சூர்யா அவருக்கு ஒரு லிப்லாக் சீன் இருந்திருக்கு. ஆனா சூர்யா நோ சொன்னதுனால வேற வழியே இல்லாம அந்த சீனை VFX பண்ணி அந்த டைரக்டர் எடுத்திருக்காரு.